இனப்பெருக்கத்திற்காக வேடந்தாங்கலுக்கு வந்த பல்வேறு நாட்டைச் சேர்ந்த பறவைகள் இனப்பெருக்கம் முடிந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பி செல்ல துவங்கியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் ஆஸ்திரேலியா, சைபீரியா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான பறவைகள் வலசை வருவது வழக்கம். சுமார் 5 முதல் 6 மாதங்கள் வரை இங்கு தங்கி இனப்பெருக்கம் செய்துவிட்டு மீண்டும் மே, ஜூன் மாதங்களில் தங்கள் நாட்டுக்கு அவை திரும்பும். இந்த ஆண்டு இனப்பெருக்கத்திற்கான வேடந்தாங்கலுக்கு வலசை வந்த பல்வேறு நாட்டைச் சேர்ந்த ஏராளமான பறவைகள் இனப்பெருக்கம் முடிந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல துவங்கியுள்ளன. வர்ணநாரை, கூழக்கடா, வெள்ளை அரிவால் மூக்கன் உள்ளிட்ட 10,000 பறவைகள் மட்டுமே தற்போது இங்கு உள்ளன. முட்டையிட்டு குஞ்சு பொரித்த நிலையில் உள்ள அந்த பறவைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம். வேடந்தாங்கல் சரணாலயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்த இடத்துல பறவைகள் இருக்குது, ஆனால் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. மரங்கள் கொஞ்சம் பசுமை கம்மியாக இருக்குது. வந்திருந்த பறவைகள் குஞ்சு பொறிச்சிருக்கிற காரணத்தினால அந்த பறவைகள்லாம் இப்போ இருந்து அந்த குஞ்சை காப்பாற்றி போகணுங்கிற சூழ்நிலையில் எல்லா பறவைகளும் இருக்குது. பறவைகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓரளவு பறவைகளும் பார்க்கலாம். பசங்களாம் வந்திருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பறவைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த கொக்கு, நாரை அந்த இதெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. தண்ணிலாம் அதுங்க மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது நல்லா பார்த்து ரசித்தோம். எல்லாத்தையும் நல்லா இருக்குது. பொதுவாக எல்லாமே பரவாயில்ல. இனப்பெருக்கத்திற்காக வேடந்தாங்கலுக்கு வந்த பல்வேறு நாட்டைச் சேர்ந்த பறவைகள் இனப்பெருக்கம் முடிந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பி செல்ல துவங்கியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் ஆஸ்திரேலியா, சைபீரியா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு வகையான பறவைகள் வலசை வருவது வழக்கம். சுமார் 5 முதல் 6 மாதங்கள் வரை இங்கு தங்கி இனப்பெருக்கம் செய்துவிட்டு மீண்டும் மே, ஜூன் மாதங்களில் தங்கள் நாட்டுக்கு அவை திரும்பும். இந்த ஆண்டு இனப்பெருக்கத்திற்கான வேடந்தாங்கலுக்கு வலசை வந்த பல்வேறு நாட்டைச் சேர்ந்த ஏராளமான பறவைகள் இனப்பெருக்கம் முடிந்து தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல துவங்கியுள்ளன. வர்ணநாரை, கூழக்கடா, வெள்ளை அரிவால் மூக்கன் உள்ளிட்ட 10,000 பறவைகள் மட்டுமே தற்போது இங்கு உள்ளன. முட்டையிட்டு குஞ்சு பொரித்த நிலையில் உள்ள அந்த பறவைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம். வேடந்தாங்கல் சரணாலயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே வந்த இடத்துல பறவைகள் இருக்குது, ஆனால் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது. மரங்கள் கொஞ்சம் பசுமை கம்மியாக இருக்குது. வந்திருந்த பறவைகள் குஞ்சு பொறிச்சிருக்கிற காரணத்தினால அந்த பறவைகள்லாம் இப்போ இருந்து அந்த குஞ்சை காப்பாற்றி போகணுங்கிற சூழ்நிலையில் எல்லா பறவைகளும் இருக்குது. பறவைகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓரளவு பறவைகளும் பார்க்கலாம். பசங்களாம் வந்திருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா பறவைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த கொக்கு, நாரை அந்த இதெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. தண்ணிலாம் அதுங்க மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது நல்லா பார்த்து ரசித்தோம். எல்லாத்தையும் நல்லா இருக்குது. பொதுவாக எல்லாமே பரவாயில்ல.